இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. ஒரு எம்மா அப்படின்னு உட்கார வச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க, டீ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து எழுதிக்கிங்க, இல்லைன்னா சந்தேகங்களை இது ஏற்படுத்தும், இல்லைன்னா இது சந்தேகத்தை குறைக்கும். ஆனால் அந்த ஒப்பந்தம் உங்களுக்கிடையே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்ற உடனடி ரொக்க கொள்முதலாக இருந்தால் அதை நீங்கள் எழுதி வைக்காமல் இருப்பதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இது உடனுக்குடன் டீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான குடுக்கல் வாங்கலுக்கு எழுதலைன்னா பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு என்ன சொல்கிறான், பில்லு உடனே எழுதுறது என்ன பில்லு, இதை நான் இவருக்கு விற்றேன் அப்படின்னு உடனே கொடுக்குறது. இது எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எழுதலினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொருள் கை மாறிடுச்சு இல்லை அப்படிங்கிறான். இப்போ பில்லு பற்றியும் அல்லாஹ் எப்போ பேசுகிறான் பாரு. நீ பில்லு இன்னைக்கு உலகம் வந்து என்னைக்கு போட்டிருக்கு. இப்போ மொதல் பில்லு எல்லாம் இப்போ ரசூல்லா எந்த காலத்துலேருந்து பில்லு போட சொல்கிறாங்க. அப்போ குரான் வந்து பில்லு வேணாலும் எழுதிக்கிங்க, ஆனால் பில்லு வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற. ஆனால் அது இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, இன்னைக்கு வந்து இந்தியாவில் நாங்கள் வந்து பில்லு வாங்குறது அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் இன்கம் டேக்ஸில் போய் பேச முடியாது. ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பில்லு வாங்குறது என்ன அவசியம். இப்போ நாளைக்கு இஸ்லாமிய அரசாங்கம்னு ஒன்று இருந்துச்சுனாலும் அந்த வரிகள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பில்லு வாங்க சொன்னால் வாங்கணும். புரியுதா? அந்த டைமில் கவர்மெண்ட்டுடைய ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும். குரான் என்ன சொல்லுது, கவர்மெண்ட்டையும் கட்டுப்பட்டு நடக்க சொல்லுது. புரியுதா? அதனால் வந்து குரானே வாங்க வேணான்றுச்சு. அதனால் நாங்கள் வந்து பில்லு எங்கள் சௌரியத்துக்கு முடிஞ்சால் தான் வாங்குவோன்ட்டு வந்தால் என்ன பண்ணுவோம், இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சுன்னா நாங்கள் எதெல்லாம் பில்லு இல்லையோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் பில்லு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிடுவோம். ஆயினும் வியாபார ஒப்பந்தங்களை தீர்மானித்து விட்டீர்களாயின் அவற்றிற்கும் சாட்சியம் வைத்துக் கொள்ளுங்கள். எழுத்தரும் சாட்சிகளும் துன்புறுத்தப்படக்கூடாது. இப்போ இதில் கடன் மட்டும் எழுதுறது இல்லை, பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப், லீஸு, ரெண்ட்டு கொடுறது, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவோம், எழுதணும். இதெல்லாம் எப்போ எல்லாம் கற்றுக் கொடுக்குற மாதிரி எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு கார்பரேட்டு, இன்னைக்கு வந்து ஆஃபீஸ், இவங்கெல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருக்கிற அக்ரிமெண்ட்லாம் வந்து எல்லாம் அந்த இடத்துல எழுத சொல்கிறோம், டாக்குமெண்ட் எழுதுங்க அப்படிங்கிற. அவ்வாறு நீங்கள் இப்போ அந்த சாட்சி, அந்த எழுத்தரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது, சாட்சிகளும் துன்புறுத்தப்படக்கூடாது. அவ்வாறு நீங்கள் துன்புறுத்தினால் அது நிச்சயமாக உங்களுக்கு பெரும் பாவமாகும். அல்லாவின் கோபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் அவன் உங்களுக்கு நேரான வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறான். மேலும் அல்லாஹ் அனைத்து பொருள்களையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான். அப்போ இது பொறுத்த வரைக்கும் முழுமையான ஒரு வழிகாட்டுதல். அல்லாஹ் இதை கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும், கடன் எப்படி செய்யணுங்கிறத இதில் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பயணத்தில் இருந்தால், மேலும் எந்த ஒரு எழுத்தரும் உங்களுக்கு கிடைக்கவில்லையாயின் அடகு பொருளை பெற்றுக்கொண்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளலாம். போகிற ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த இடத்துல திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கும் எழுத தெரியாது, அவனுக்கும் எழுத தெரியாது, இருக்கிறதே 2 பேர் தான். என்ன பண்ணுவீங்க? எல்லாம் வெளியாளுங்க, சாட்சி கூட்டம் எவன் வருவான்? யாரும் வரமாட்டான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பொருள் அடமானம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. உங்கள் கையில் இருக்கிற ஒரு பொருள் கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க. நல்லா சொல்கிறேன். உங்களில் ஒருவர் மற்றொருவரை நம்பி ஏதேனும் பொருளை ஒப்படைத்தால் நம்பப்பட்டவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளை திருப்பி கொடுத்து விட வேண்டும். இன்னும் தம் அதிபதியாகின அல்லாவுக்கு அவர் அஞ்சு கொள்ளட்டும். அப்படி வாங்கி அந்த பொருளை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பொருள் பெருசாக இருக்கும், கடன் சின்னதாக தான் இருக்கும். பொருளை அப்படியே அபேஸ் பண்ணிடுங்க. அந்த பொருளை வந்து அப்படியே அமுத்திக்குங்க. 100 ரூபா கொடுத்து 500 ஃபோன் கொடுத்து 2000 10,000 ஃபோன் வச்சு தான் 2000 வாங்கியிருப்பான். மாதிரி திருப்பி கொண்டாந்து 2000 கொடுக்கும்போது நான் உனக்கு கடனே தரல, ஏன்னா பெரிய மனசு மாதிரி தெரியும். ஆனால் மேட்ரு என்ன, அந்த ஃபோன் போயிரும்ல, 10,000 போயிரும்ல. ஸோ அதனால் வந்து அந்த கொடுக்கல் வாங்கல ஏமாத்திராதுங்க. இதையும் எழுதுங்க. இதில் ஏமாத்திடுவோம்ல, இல்லைங்க நான் 2000 கடன் மட்டும் தாங்க கொடுத்தேன், ஃபோன்லாம் அவர் கொடுக்கலிங்க, அவர் அதை மட்டும் திருப்பி தர சொல்லுங்க.
இப்போ என்ன நடக்கும்? வேலை மாதிரி ஆயிடும். அப்போ என்ன சொல்கிறேன், அடமானம் வச்சினாலும் எழுதுங்க, கடன் வாங்க எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த அடமானம் எந்த பொருளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த பொருள் நாம யூஸ் பண்ணக்கூடாது, அது ஹராம். இப்போ வந்து ஒரு செயின் வந்து அடமானத்துக்கு கொடுக்குறோம், அந்த செயின் வந்து எடுத்துகிட்டு போய் பீரோவில் தான் வைக்கணும், அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. புரியுது? அதே மாதிரி வீடு வந்து அடமானத்துக்கு வாங்குறோம், அது இந்த போகியத்துக்குலாம் எடுக்கிறாங்களா, அது என்னது? அது அடமானத்துக்கு தான் வாங்குறது. 3 லட்ச ரூபா கொடுங்க, இந்த என் வீட்டை நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த வீடை வந்து 3 லட்ச ரூபா, இந்த வீடு எதுக்கு இவன் வாங்கியிருக்கான்? 3 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக தந்துடணுங்கிறதுக்காக கேரண்டிக்கு மட்டும்தான் இந்த வீடு வாங்கியிருக்கான். இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அதை யூஸ் பண்ண கூடுமான்னா பண்ணக்கூடாது. அப்போ அவன் என்னதான் பண்ணும்? வீட்டு வாடகை வேற ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துடணும், இந்த கடனுக்கு வாங்கினவன். அப்போ அந்த வீட்டு வாடகை அந்த இடத்துக்காரருக்கு போயிடணும். சும்மா உங்கள்கிட்ட கேரண்டிக்கு மட்டும்தான் அந்த வீடு இருக்கும். ஏன்னா கடன் நாளைக்கு தரல அப்படின்னா அந்த வீட்டை காமிச்சு நீ கடன் வந்து கேட்கலாம், அல்லது ஒரு கோர்ட்டில் போய் எனக்கு இவன் தரமாட்டேங்கிறான், இந்த வீட்டை விற்று எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீ கேஸ் போடலாம். அந்த வீட்டை நீ பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு தனி சப்ஜெக்ட், எது இதெல்லாம் பயன்படுத்தலாம், எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. புரியுதா? எந்தெந்த இப்போ இதுக்கெல்லாம் நீ எதுக்கெல்லாம் நீ கை காசு போடுறியோ அதெல்லாம் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போ ஆடு அடமானம் வச்சிருக்கா, இப்போ நீ வந்து ஆடுக்கு வந்து நீ வந்து இது பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். ஆடு கொடுக்குற பால் நீ குடிக்கலாம். ஏன்? ஆட்டுக்கு நீ தீனி போடுற இல்லைன்னா சும்மா சரி நான் தீனியும் போட மாட்டேன்னா நீதியாக நடக்கிறேன்னா ஆடு செத்து போயிடும். அவன் கொடுக்கும்போது உயிரோடு இருக்கும், போகும்போது ஜனாதா தான் போகும். அப்போ அதை வந்து வச்சிருக்கிறோம்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. புரியுதா? ஆடு மாடு எதுக்கெல்லாம் நீ தீனி போடுறியோ அதுக்கு நாம என்ன பண்ணுவோம்? வண்டி அப்படி வாங்கி வண்டி அப்படி போடுறோம், வண்டி பெட்ரோல் குடிக்குது இல்லைன்னு சொல்லி நம்மளால ஒரு ஐடியா பண்ணக்கூடாது. பெட்ரோல் இல்லைன்னா செத்துருமா? அது கொண்டாந்து நிப்பாட்டினா சாகாது. இது மாதிரிலாம் உள்ள டெக்னிக்ஸ் இருக்கு. புரியுதா? அதனால நாம் என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் அறிஞர்கள் உட்காந்து பெரிய பெரிய ஆலிம்கள் இதுக்குன்னே தனியாக சார்ட் போட்டு வச்சிருப்பாங்க, எதெல்லாம் பயன்படுத்தலாம் எதெல்லாம் பயன்படுத்தணும். நாம என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஆயத்தை வச்சுட்டு நம்மள கிறுக்குத்தனமா முடிவு பண்ணி 2ஆம் நம்பர் வேலை 10ஆம் நம்பர் வேலை என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. மேலும் சாட்சியத்தை நீங்கள் மறைத்து விடாதீர்கள். யாரேனும் சாட்சியத்தை மறைத்தால் அவருடைய இதயம் நிச்சயமாக பாவத்துக்குள்ளாகி விடுகின்றது. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். அப்போ சாட்சியம் வந்து மறைக்காதீங்க, நல்லா சொல்றோம். இப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த இதில் அடமானம் வச்ச அந்த விஷயத்தில் சாட்சியம் வந்து மறைச்சிடாதீங்க, கண்டிப்பாக சாட்சியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் இது கடனில் மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய தீனில் எந்த விஷயத்திலுமே சாட்சியாக வந்து சாட்சியத்தை மறைக்கக்கூடாது. இது தீனுடைய விவகாரத்திலையும் குறிக்கும். இப்போ அடுத்து 2 வசனம். வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லாஹ்வுக்கே உரியவனாகும். உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்தாலும் எந்த நிலையிலும் அல்லாஹ் உங்களிடம் அவை பற்றி கணக்கு கேட்பான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது ஆயத்துல் குர்சிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஆயத்து இது. சரியா? ஆயத்துல் குர்சி எவ்வளோ கண்ணியமாக எவ்வளோ வெயிட்டான ஆயத்து. குரானில் எப்பயுமே அந்த சூறா முடியும் போது ரொம்ப ரொம்ப வெயிட்டான ஆயத்து வரும். அந்த சூறா முடியும் போது பயங்கரமான ஒரு மெசேஜோட முடியும். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போதும் ஓப்பனிங்கும் பிளாக் பஸ்டராக இருக்கும், எண்டிங்கும் வந்து பிளாக் பஸ்டராக இருக்கும். நடுவில் கூட மிக்ஸ்அப் ஆகிருக்கும், கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கொஞ்சம் அட்வைஸ், அப்படி இப்படி இருக்கும். எண்டிங்லையும் ஸ்டார்டிங்லையும் மிகப்பெரிய விஷயங்கள் குரானில் எப்பயுமே இருக்கும். இது கடைசி 3 வசனம். புரியுதா? இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லாஹ்வுக்கே ஒரு ஆயத்துல் குர்சின்னு அர்த்தம் சொல்கிறான்னா எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அதே தான் அல்லாஹ் இங்கே ரிப்பீட் பண்ணுறான். உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்தாலும், உன் மனசில் ஒன்று நினைக்கிற அதை நீ வாயால் சொன்னாலும் சரி, இல்லை மனசுக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லாஹ் உங்களிடம் அவை பற்றி கணக்கு கேட்பான். அதை பற்றி நான் விசாரணை செய்வேங்கிறான். இது இந்த கணக்கு இப்படி கேட்கும்போது இதில் ஏதோ பிரச்சனை இருக்கா? தப்பாக நினைக்கிறவனை மாட்டிக்குவான், அப்படி தானே? கரெக்டான. அதனால நம்ம என்ன பண்ணணும்? தப்பாக நினைக்கவே கூடாது, அப்படி தானே? அப்படி தானே? தப்பாக நினைக்கக்கூடாது. நினைக்காம இருக்க முடியுமா? புரியுதா? கோவம் வருது, வர்ற கோவத்துக்கு இவனை பிடிச்சி தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுது, அடிச்சா தான் பிரச்சனை. அந்த கோபம், அந்த மனசு வருது, கோபம் வருது, ஆனால் அடிக்கல. ஆனால் எல்லாம் என்னங்கிறான்? அடிக்கணும்னு நினைச்சாலே நான் குற்றம் பிடிப்பேங்கிறான். இப்போ என்ன ஆகும்? எத்தனை பேர் தேர்வோம் இதில்? புரியுதா? இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த ஆயத்தை இறங்கின உடனே சஹாபாக்கள் அழுதுகிட்டே ரசூலுல்லாஹ்க்கு போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, யாருமே நாங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த ஆயத்து என்ன சொல்லுது? மனசுல நீ வச்சுக்கிட்டாலும் சரி, அதை செயலில் கொண்டாந்து நீ காமிச்சினாலும் சரி. எவனோ ஒருத்தன் ஒரு நகை ஒருத்தி போட்டு வரா, ஆஹா இவெல்லாம் நகை போட்டிருக்கா, இப்போ தீய எண்ணம். அதை நீ மூஞ்சில சொல்லலை, நீ கெட்ட கேடு உனக்கு ஒரு நகை ஒரு கேடா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொருத்தனுடைய மனசை நீ புண்படுத்திட்ட, அது ஒரு குற்றம். அதுக்கு அல்லாஹ் உனக்கு தண்டனை கொடுப்பான். அவளை பார்த்தவொடனே இவ கெட்ட கேடுக்கலாம் நகை நீ மனசுல நினைச்சேன்னா இதுக்கே குற்றம்னா எத்தனை மாதிரி நமக்கு தோணும்? எத்தனை இடத்துல தோணும், எவ்வளவு தோணும். சிலது திருடுன்னு தோணும், சிலது பிடிங்கி சாப்பிட்டா என்னன்னு தோணும், இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தோணும். இப்போ இந்த எண்ணங்களுக்கெல்லாம் எல்லாம் மார்க் போட்டு வந்தானா ரசூலாவை தவிர யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவங்களுக்கு தான் கெட்ட எண்ணமே வராது. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க அவுட்டுங்கிறாங்க. அழுதுகிட்டே போய் இவ்வளோ வெயிட்டான ஆயத்து எங்களால் தாங்க முடியாது. நீங்க இது வரைக்கும் குரான்ல சொன்னது எல்லாமே செய்ய முடிஞ்ச விஷயங்களை சொன்னீங்க.
இது எங்களால செய்யவே முடியாது. இதை எப்படி நாங்க இந்த ஆயத்துக்கு நாங்க எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? நாளையிலிருந்து நீங்கெல்லாம் தப்பா நினைக்காதீங்கிறது. தப்பா நினைக்காம எப்படி இருக்கிறது? வந்துருத மைண்ட்ல, அது நம்ம யோசிக்கிற முன்னாடியே வந்துருது. இப்போ என்ன பண்ணுது? இப்போ நம்ம வண்டி ரோட்ல போனா கூட என்ன பண்ணுவோம்? நம்ம முன்னாடி ஒருத்தன் புருண்டு இப்படின்னு போனா என்ன வச்சு ஒரே மிதி விட்டனா நாய் அப்படியே விழுந்துட்டு போய் சாவானு. அப்போ செத்த சாகடிச்ச குற்றம். ஏன்னா நினைச்சிட்டு இல்ல, எண்ணத்துக்கு தானே கூலியே. அவன் நல்லா இருக்கக்கூடாது நீ நினைச்சு சாகடிக்கணும்னு நினைச்சல, கையில சிக்கிருந்தா நீ பண்ணியிருப்பேன், நல்லா எழுதுனா நீ. அப்போ இது சொன்ன உடனே அழுது போய் ரசூலாட்ட போய் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 199 பெரிய ஹதீஸ், அதை படிச்சு பாருங்க. இது சொன்ன உடனே ரசூலா கோவம் வருது. இப்படிலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரசூலா சொல்றாங்க இது கஷ்டம் எனக்கு தெரியும், அதெல்லாம் ஓகே, குரானுக்கெல்லாம் இப்படி எதிர்த்துலாம் பேசக்கூடாது. உங்களால் முடியலனாலும் சமீனா தானே சொல்லுங்க, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், ஒழுங்கா அதை சொல்லுங்க. ஏன்னா அல்லாவுக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? அது அவன் இஷ்டம், அவன் தண்டிக்கணும்னு நினைச்சா தண்டிக்கட்டும், மன்னிக்கணும்னு நினைச்சா மன்னிக்கட்டும். எதிர்த்து பேசுறது உரிமை கிடையாது. குரான் சொல்லிச்சுன்னு புரிஞ்சதா? குரான் சொல்லிச்சான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேணா உரிமை இருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னு வேணா கேட்கலாம். இதுதான் மீனிங்னு புரிஞ்சிருச்சா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பேசக்கூடாது. உங்களால முடிஞ்சாலும் ஒர்க் அவுட் பண்ணணும், முடியலனாலும் ஒர்க் அவுட் பண்ணணும். ரசூல் அப்படி அட்வைஸ் பண்றேன். அப்ப அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், பின்னர் தான் நாடுபவர்களை அவன் மன்னிப்பான், தான் நாடுபவர்களை தண்டிப்பான். நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா நான் விரும்பினவங்களை தண்டிப்பேன், விரும்பினவங்களை மன்னிப்பேன். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கிறான். எல்லாத்தின் மேல நான் பவர் இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது வந்து மிரட்டலான வசனம். பவர் இருக்கு, பேச சரி அடிப்பான், என்ன பிரச்சனை? சரி நாளையிலேருந்து எல்லாம் மாத்திரம் ரூல்ஸ். தொழுறவனுக்குலாம் நரகம், உண்மை பேசுறவனுக்குலாம் நரகம். இப்போ என்ன பண்ணிடுவேன்? இது அநியாயம். சரி அநியாயம், என்ன பண்ணிடுவேன்? அநியாயம் என்ன வச்சு என்ன பண்ணிடுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அல்லாஹ் முன்னாடி நீ அடங்கி ஒடுங்கி தான் போயாகும். அப்போ அல்லாஹ் வந்து இதுதான் வந்து இந்த வசனம் பேசுது. இது பேசணும்னு பயப்படுறேன். அப்போ அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான்னு என்ன அர்த்தம்? அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது. அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கான். இந்த மாதிரி நடந்தா தண்டிப்பேன், இந்த மாதிரி நடந்தா மன்னிப்பேன்னு சொல்லிட்டு குரான்ல வழிகாட்டுதல்களை கொண்டு வந்திருக்கான். புரியுதா? இதை செஞ்சா தண்டிப்பேன், இதை செஞ்சா மன்னிப்பேன். புரியுதா இல்லையா? பொய் பேசினா தண்டிப்பேன், திருடுனா தண்டிப்பேன், விபச்சாரம் பண்ணா தண்டிப்பேன், அம்மா அப்பாவை நோவடிச்சா தண்டிப்பேன். இது ரூல்ஸ் வச்சிருக்கான். அப்ப இதையும் சேர்த்து தான் புரிஞ்சுக்கணும். சும்மா மொட்டையா அல்லாவுக்கு நல்ல மூடு இருந்தா மன்னிப்பான், நல்ல மூடு இருந்தா செஞ்சிப்பான். அப்பனா அப்ப குரான் ஹரால் ஹராம்லாம் எவன் ஃபாலோ பண்றது? அப்ப இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லையா? அவன் இஷ்டப்பட்டா தண்டிப்பான். இது என்ன ஒரு கொடுங்கோல் ராஜா மாதிரி அல்லாஹ் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. இன்னைக்கு நம்ம முஸ்லீம் எப்படி நினைக்கிறோம்? அல்லாஹ் நல்ல மூடு, அல்லாஹ் மட்டும் தாஜா பண்ணிட்டோம்னா அல்லாஹ் வந்து என்ன பண்ணிடுவோம்? சொர்க்கத்தை தூக்கி கொடுத்துரும். இப்படிதான் நினைச்சுக்கிறோம். அல்லாஹ் சொன்ன கடமைகள்லாம் விட்டுட்டு அல்லாஹ் வந்து கூல் பண்ற வேலையை பார்க்குறோம். அல்லாஹ் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டான். குரான் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டான். தொழுகைக்கு 5 மார்க்கு, நோம்புக்கு 5 மார்க்கு அப்படின்ட்டு அந்த மார்க் படி இருந்தா நீ ஜெயிப்ப. புரியுதா? இதுதான் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்றேன். இந்த இடத்துல அல்லாஹ் நான் விரும்புறவங்கள தண்டிப்பேன், விரும்புறவங்களை மன்னிப்பேங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நான் தான் முடிவு பண்ணுவே தவிர வேற யாரும் முடிவு பண்ண மாட்டாங்கிறத அல்லாஹ் இங்க சொல்றோம். புரியுதா? இங்க மத்தவங்க என்ன நினைச்சிருந்தாங்க? ரசூலா நினைச்சாங்கன்னா மன்னிப்பு வாங்கி கொடுத்துருவாங்க, இந்த அவுலியா நினைச்சாருன்னா நான் மன்னிப்பு வாங்கி கொடுத்தோம். அது இல்ல, பவர் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட தான் இருக்குங்கிறான். இப்போ இந்த ஆயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சஹாபாக்கள் அழுதாங்கல்ல, அந்த அழுதுக்கு அப்புறம் இந்த 2 வசனம் அடுத்தது 85 86 இந்த 2 ஆயத்து தான் இறங்குது. இந்த 2 ஆயத்து சரியா ஞாபகம் இல்லை. ஒரு மலக்கு அல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா இல்ல யாருன்னு தெரியல, ஒரு மலக்கு வந்து கொண்டு வராங்க. 7வது வானத்திலிருந்து இந்த ஆயத்து இறங்குது. இறங்கும்போது சொல்றாங்க, இது வரைக்கும் பூமிக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வசனம் இறங்குனதே கிடையாது. ஏன்னா இதுல டிஸ்கவுண்ட் வருது. ஏற்கனவே அல்ல ஒரு கடினமான ஒரு சட்டத்தை போட்டானா மனசுல நினைச்சாலே காலின்ட்டு அதுக்கு வந்து ஆஃபர் வந்து அல்லாஹ் இறக்குறான், மன்னிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. சஹாபாக்கள் அழுதனால இந்த தூதர் தம் இறைவனிடம் இருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூல்லாவை பார்த்து சொல்றான், இவரு மூமின், இவருக்கு நான் தான் வஹி இறக்குனேன். ஏன்னா இதையும் கிளியர் பண்ணணும் குரான். ஏன்னா வந்தது ஜிப்ரீல் தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் வந்தது ஜிப்ரீலா இருக்கலாம், ஒரு ஜின்னாவும் இருக்கலாம்ல. அதான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் வந்து இறை தூதர்னு நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன சொல்றாங்க? வந்ததெல்லாம் மலக்கு கிடையாது, பேய் வந்து சாமி ஆடுவாங்களே கோயில்லாம், அது மாதிரி வந்துருச்சு. அதுல வந்து அவர் பாட்டுக்கு ஒன்று கிடக்க ஒன்று சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட்டுக்கதை சொல்றாங்க. அப்படி சொன்ன ஒருத்தன் யாரு? சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தன் முஸ்லீம், அவன் கூட அந்த மாதிரி சொன்னான். அப்போ அதெல்லாம் முதல்ல அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். இது நான் இறக்கி வைத்தது, என் தூதரிடம் நான் இறக்கி வைத்தது. அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். முதல்ல ஈமான் கொண்டது நபி, நபிக்கு அப்புறம் நபி மீத ஈமான் கொண்டவங்க இந்த சஹாபாக்கள். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர். அப்போ குரான்ல ஸ்டார்டிங்ல இது வந்துச்சா? வேதத்தை நம்பணும், வானவர்களை நம்பணும், இதெல்லாம் வந்துச்சா? அந்த ஈமான் இந்த ஸ்டார்டிங் பேசிட்டு அப்போ எண்டிங்கும் ஈமானை பற்றி அல்லாஹ் பேசுறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல்ல வேற்றுமை காட்டக்கூடாது. இந்த ரசூல் சொன்னா கேட்போம், இந்த ரசூல் சொன்னா கேட்க மாட்டோம். ஈசா நபி சொன்னா கேட்போம், மூசா நபி சொன்னா கேட்க மாட்டோம். இப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, நமக்கும் இது ரொம்ப முக்கியம். ஏன்? இன்னும் கொஞ்சம் நாள்ல ஈசா நபி என்ட்ரி கொடுக்க போறாங்க. அப்போ நாம என்ன பண்ணோம்? நாமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து, உங்க பேச்செல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, போய்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடாது.
அப்போ ஈசா நபி எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் நம்ம வாழணும். அவங்க வரணும் போகணும். ரசூல்லாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தோமோ அவ்வளோ மரியாதை அவருக்கு கொடுக்கணும். புரியுதா? ஏன்னா ஒர்க்கர் யாருடைய ஒர்க்கர்? அவர் அல்லாவுடைய ஸ்டாஃப். இவர் யார்? அல்லாவுடைய ஸ்டாஃப். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் சமம் தான். நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, இவர் மேலே ரொம்ப முகப்பத் இருக்கும். ஈசா நபி யாராவது திட்டினா கூட நமக்கு அவ்வளோ பெருசாக இன்னைக்கு பாவம் வர்றதில்லை. நாத்தியர்கள் ஈசா நபியை திட்டுறாங்க, பைபிளை எரிக்கிறாங்க, நமக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ரசூல்லாவை திட்டினா நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் ஆக்சுவலாக எப்படி இருக்கக்கூடாது, நமக்கு இப்படி இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும். ஈசா நபியையும் ரசூல்லாவையும் சமமாக நாம் நினைக்கணும். அப்போ இதை வந்து அல்லாஹ் சொல்கிறான், எங்கள் இறைவனே நாங்கள் செவியுற்றோம் அடிபணிந்தோம், எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது என்றும் கூறுகின்றனர். நல்லவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு நல்லா சொல்கிறான். எதுக்கு? அந்த முன்னாடி இருந்த ஆயத்துக்கு என்ன சொன்னாங்க? முடியாதல்ல, இவ்வளோ கஷ்டமாக இருக்கல்ல, இப்படிலாம் பேசக்கூடாது. எங்கள் இறைவனே யாழ்லா சொல்லு, நாங்கள் செவியுற்றோம், யாழ்லா நாங்கள் கேட்டோம், இப்போ தான் ஒரு ரசூல் அந்த ஆயத்தை சொன்னார், அடிபணிந்தோம், நாளையிலேருந்து தப்பாக நினைக்காம இருக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், இப்படி சொல்லுங்க. அல்லாஹ் சொல்கிறான், எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம். ஏன் முடியலன்னா என்ன, மன்னிப்பு கேளுங்கப்பா, நானும் மன்னிக்காமல விட்டுருவேன். முடியாதுன்னா உங்களை அப்படி ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட போகிறேன்னா மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்தை வாங்கிட்டு போங்க. அதுன்னு இது முடியாது அது முடியாதுன்னு பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கற்றுக் கொடுக்குறான் எப்படி என்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்குறான். அதுதான் ரசூலா ஸ்பாட்லேயே சொல்லிட்டாங்களா, இது ஆயத்தில் வருது பின்னாடி. அப்போ அழுதுட்டே சஹாபாக்கள் சொல்லும் போது ரசூல்லா மூஞ்சிலே என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படி தான் பேசணும்னாங்களா. இதுதான் ரசூலுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். அவருக்கு தோணுனதே அல்லாஹ் சொன்னது தானே தோணுச்சு. மனசில் தப்பாக நினைக்காம வாழுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லாட்ட புகார் போகுது, இப்படி அல்லாஹ் சொல்கிறானே எப்படி முடியும். அப்போ ரசூலா என்ன பண்ணும், நீங்கள்லாம் சொல்கிறது கரெக்டு தான், கொஞ்சம் கஷ்டம் தான், இருங்க ஜிப்ரீல் நாளைக்கு வரட்டும், நான் கொஞ்சம் அல்லாட்ட பேசி பார்க்குறேன், இல்லை நான் அல்லாட்ட துவா செய்கிறேன், இப்படி ஏதாவது பேசினாரா? நீங்கள் பண்ணது தான் தப்பு. அல்லாஹ் சொன்னால் கேட்டுட்டு தான் இருக்கணும், அது முடியுதோ முடியலையோ. இப்படி தான் ரசூலாவுக்கு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் குரான்லேயே அதான் சொல்கிறோம், செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் தான் சொல்லணும். இதுதான் அல்லாஹ் பனி இஸ்ராயீலுக்கு சொன்னான்ல, செவியுற்றோம் மாறு செய்தோம்னு இருக்காதீங்கன்ட்டு. இப்போ இங்கே டெஸ்ட் வைக்கும்போது இவங்க ஃபெயில் ஆகிறாங்களே, இவ்வளோ தானே சொன்னேன். பனி இஸ்ராயீல்கள் வந்து சொன்னது ஒன்று செஞ்சு நடந்தது ஒன்றுன்னு இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன ஒன்று முடியாதுன்றீங்க, ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க? முடியாதுன்னு சொல்லக்கூடாது தானே வாக்குறுதி வாங்கியிருக்கேன். முடியாது, தப்பாக நினைக்காம இருக்குன்னா முடியாதுங்கிறீங்க. இல்லை, ஆனால் உண்மை என்ன, நம்ம தகுதி அது கிடையாது தான். ஆனால் சொல்கிறான் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்போ உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கு. என்கிட்ட எதிர்த்து முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கடா போக போறீங்க? என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே போயிருவீங்க? என்கிட்ட தானே வரணும். முடியும்னாலும் என்கிட்ட தான் வரணும், முடியாதுனாலும் என்கிட்ட தான். அப்போ எதுக்கு உங்களுக்கு வீராப்பு? ஆனால் வாயில் வந்து இந்த டைலாக் கொண்டு வாங்க, அந்த டைலாக் கொண்டு வராதீங்கன்னு மனுஷங்களை எல்லாம் என்ன சொல்கிறான், சரி பண்ண சொல்கிறான். அல்லாஹ் எந்த மனிதரையும் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவரது சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவதில்லை. இதுதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை ரிலீஸ் பண்ணி விடுறான். உடுப்பா இன்னிலிருந்து அது வந்து ஆஃப். எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டேன். அவர் சம்பாதித்த நன்மையின் பலன் அவருக்கே, அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், சக்திக்கு மீறி சிரமப்படுத்துவதில்லை. அப்போ இது என்ன, சக்திக்கு மீறின விஷயம் இது மனசுல வராது. அப்போ அடுத்தது என்ன சலுகை வந்துருச்சு, நீ தப்பா வாயில சொல்லிட்டா உனக்கு குற்றம், செஞ்சிட்டா உனக்கு குற்றம். மனசுல அது ஓடுது, மைண்டு வருது போகுது, டெலிட் ஆகுது வருது போகுது, இது கணக்கு கிடையாது. இது கூப்பிட்டு ஏன் அன்னைக்கு 25ஆம் தேதி நீ தப்பா நினைச்ச அப்படின்லாம் எல்லாம் கேட்க மாட்டான். சரியா? அப்போ இது ஒரு விஷயம். அப்போ இதுல இன்னொரு மேட்டரும் புரிஞ்சுக்கணும். என்னது, சக்திக்கு மீறி எதுவும் இல்லைன்னு இருக்குல்ல, இதில் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, தொழுவலான்னு தான் நினைக்கிறேன், காலையில் எந்திரிக்க முடியறதே இல்லை. எல்லாம் அவங்க என்ன பண்ணுறான், சக்திக்கு மீறி எதுவும் நினைக்கிறது இல்லை. எப்படி இப்படி என்னங்க பண்ணுறது, வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், என்ன பண்ணுறது, சக்தி இல்லை, வாங்க வேண்டியதாக தேவைப்போச்சு. அவன் பணக்காரன் இருக்கான், அவன்லாம் சக்தி இருக்குது, அதனால் அவன் வந்து வட்டிக்கு வாங்காமல் வாழ்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படியே இருக்குது. அப்படி இதெல்லாம் டாவு, ஷரியத்தில் இல்லை. இது வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. இது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயம். ஆசைப்படாத, பணத்து மேலே ஆசை வருது, இப்போ என்ன பண்ணுது, ஆசைப்படாதேன்னு நான் பட்டுட்டேன். இப்போ சக்திக்கு மீறின விஷயம், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு தான் வந்து அல்லாஹ் வந்து குற்றம் பிடிக்க மாட்டான்னு எடுத்துக்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் இருக்கணும். என்ன, பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் நமக்கு சுமத்திருக்கோம். என்ன, இந்த உலகத்தில் தீமையை ஒழிக்கணும்ட்டு. இப்போ இந்த நம்மளால் ஒழிக்க முடியல, இப்போல்லாம் கூப்பிட்டு நீ இருக்கும்போது இவ்வளோ தீமை நடந்துச்சு, நம்மளை போட்ட சாவடிச்சிருவானா பார்ப்பான். இவனுக்கு எவ்வளோ சக்தி இருந்துச்சு, இவன் எவ்வளோ இடத்துல இருந்தான், இவனால் என்ன பண்ணி இருந்திருக்க முடியும், குறைஞ்சபட்சம் இந்த தப்புன்னு பேசியிருக்க முடியும். புரியுதா? அதையாவது நீ செஞ்சியா, இது பார்ப்பான். சரி நீ போயிரு அப்படின்பா. பெரிய சக்தி இருக்க அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அந்தந்த பொறுப்பை கரெக்டாக நிறைவேற்றணும். அல்லாஹ் எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவதில்லை. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இவ்வாறு இறைஞ்சுங்கள், எங்கள்கிட்ட துவா கேளுங்க. எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருந்தாலும் தவறு இழைத்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. இப்படி துவா கேளு. மறந்து நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணாலோ அல்லது வேணும்னே செஞ்சுட்டாலோ எங்களை மன்னிச்சிரு. இதுதான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொல்கிறேன். இந்த துவா அவனே கற்றுக் கொடுக்க சொன்னதுக்கப்புறம் இதை வந்து அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். இதுதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இந்த கடைசி 2 ஆயத்து இருக்குல்ல, 285 286, இது வந்து தூங்கும்போது இதை வந்து டெய்லி வந்து படுக்கும்போது என்ன பண்ணும், இந்த ஆயத்தை ஓதி படுத்துட்டு தூங்கணும். அப்படியே செத்தாலும் என்ன நடக்கும், ஏன்னா கடைசியாக தௌபா செஞ்சுட்டுல செத்துருக்கும்,
அதில் என்ன ஆயிரும், அதுவே பாவம் மன்னிப்பா அமைஞ்சு அது நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். சரி, அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறான், எங்கள் இறைவனே மேலும் எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்தியது போல் எங்கள் மீதும் பாரத்தை சுமத்தி விடாதே. இந்த ஆயத்தெல்லாம் என்ன சொல்றான், எங்கள் இறைவனே எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்தின. என்ன பாரம் சுமத்தின? தூர்மலையை தூக்கி தலையில போட்டன. கஷ்டமான ஷரியத்து கொடுக்கப்பட்டுச்சு, பொறுப்பு அதே அளவுக்கு தான் நம்ம மேலேயும் அந்த பாரம் சுமத்தப்பட்டிருக்கு. அங்க போய் ஃபிரௌனோட மோதுனா இன்னைக்கு நம்ம ஒரு ஃபிரௌனோட நம்மளை மோத சொன்னோம், அந்த பாரம் பொறுத்த வரைக்கும் மாறல. எது மாறிடுச்சுன்னா அல்லாஹ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இந்த மாதிரி ஹலால் ஹராம் விஷயம். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு, நமக்கு கொஞ்சம் லைட்டா கொடுத்துருக்கான். ஏன்? நாம செல்ல பிள்ளைங்க அல்லாவுக்கு, அப்படிதானே? அதனால அல்லாஹ் வந்து நம்மளெல்லாம் கொஞ்சம் கொலாவனா அவங்க எல்லாம் செருப்படி அடிச்சான். ஏன்? ஏன்னா அவங்களுக்கு நபிமார்கள் லைவ்ல இருந்துட்டே இருந்தாங்க. மூசா நபியில இருந்து ஈசா நபி வரைக்கும் நபி இருந்துகிட்டே இருந்தாங்க. அதனால ஷரியத் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நபி முன்னாடி தப்பு நடக்கக்கூடாது, நபி இல்லாத போது தப்பு நடந்தா பிரச்சனை கம்மி, நபி இருக்கும்போது தப்பு நடக்கும். இப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கிற டிஸ்கவுண்ட் ஆஃபர் என்ன? நபி லைவ்ல இல்லை, நபி இருந்தோம்னா இந்நேரம் நாம அழிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு இந்த உம்மத்து இருக்கிற ஸ்டேஜுக்கு பூமிக்கு மேலே கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஒன்றும் சொருகி இருப்பான், இல்லைன்னா கடலை பிளந்து உள்ள விட்டுருப்போம், ஒரு சுனாமி வச்சு அடிச்சிருப்போம், இல்லை ஆது சமுதாயம் இடி விழுந்த மாதிரி இடிக்கு விழுந்திருக்கும். இந்த சமுதாயம் இப்படி நாசமாக போயிருக்கும். இது ஏன் அல்லாஹ் வந்து அதனால தான் நபி இல்லாதனால அல்லாஹ் இந்த வார்த்தையை, இந்த துவாவை குரான்ல கொண்டு வந்துட்டான். இது நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோ, குரான்ல நமக்கு பிடிச்ச சலுகைலாம் கிடைச்சிருக்காது. அதனால இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் இந்த ஆயத்துன்னு பார்த்துக்கோ. அப்போ அவங்களுக்கு ஷரியத்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நம்ம நோன்பு என்னைக்கு வைக்கிறோம்? சுபு தொழுகையிலேருந்து மகரிப் வரைக்கும் வைக்கிறோம். அவங்க அப்படி இல்லை, மகரிப்ல சாரு இஃப்தார் பண்ணுறாங்களா, அதுதான் அவங்களுக்கு சஹரு, அதோட முடிஞ்சிருக்கு. அவங்க இஃப்தார் பண்ணாங்களா, அதுதான் சஹரு. இஷா தொழுதுட்டாங்கன்னா தொழுகையிலேருந்து கண்டினியூ, அவ்வளோதான். அப்புறம் நீ தண்ணி குடிக்கக்கூடாது, அடுத்த நாள் தான் மறுபடியும் நீ இது பண்ணணும். இப்போ அதில் நோம்புல இன்னொரு விஷயம் நமக்கு என்ன சொன்னால, கெட்ட விஷயம் பேசாமல் இருங்கன்னா அவங்களுக்கு பேசவே கூடாதுட்டான். வியாபாரமும் பேசக்கூடாது. அப்போ ஒரு மாதம் பேசாமல் இருந்தேன், நைட்டு மட்டும்தான் அவங்க பேசுவாங்க, மகரிப் இஷா மட்டும்தான் பேசுவாங்க. நாளைக்கு 5 மணிக்கு வரேன், அவ்வளோதான். இது இப்போயே சொல்லிடணும், காலையில் பேச முடியாது. ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரேன்னு கேட்க முடியுமா? அப்போ நினச்சி பாரு, வாழ்க்கை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு ஜும்மா தொழுகையில் அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு சனிக்கிழமை ஃபுல்லாகவே அதில் ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோன்னு டீட்டெயில் எனக்கு தெரியல. பெண்கள் வந்து சமைக்க கூட மாட்டாங்களாம். அன்றைக்கி பெண்களுக்கு அது வேலை இல்லை, அந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றது. அப்போ வீட்டில் சமையல் கூட என்ன முன்னாடியே சமைச்சு வச்சிடணும், இல்லை பழைய சாப்பாடு தான் வச்சிருக்கணும். இது மாதிரி அடுப்பு எரியாது, இது மாதிரியான கணக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து யூரின் வந்து குழந்தை ஒன்று போயிருச்சு, அதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், துணி வந்து அப்படி கழுவி விட்டுறோம். அவங்களுக்கு வந்து துணியில் வந்து ஒன்று போட்டுச்சுன்னா அது கட் பண்ணி தூக்கி போடணும். ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை யூரின் பட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அது தூக்கி போட்டுருணும். இந்த ட்ரெஸ்ஸே வந்து தூக்கி போடணும். அது அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸு ஃபேக்ட்ரியில் வராது, கையில் தான் செய்யணும். அப்போ எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு பார்த்துக்கணும், எவ்வளோ பியூரிட்டி மெயின்டைன் பண்ணணும். அப்போ இதெல்லாம் வரும்போது இவ்வளோ கஷ்டம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி கொழுப்பு வந்து அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. கொழுப்பு ஃபேட் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. அது எவ்வளோ டிஃபிகல்ட்டு. இப்போ கறியிலேருந்து கொழுப்பு தனியாக பிரித்து எடுத்து அதை கொட்டணும். இன்னும் சொல்ல போனால் அதுதான் போட்டால் தான் டேஸ்ட் வரும். பிரியாணிக்கு, அதுக்கு, குழம்புக்கு, எல்லாத்துக்கும் கொழுப்பு தான் டேஸ்ட் வரும். இப்போ கொழுப்பு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த சலுகைலாம் அதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நாம் அவ்வளோதான். அது எல்லாம் கடைசியாக சொல்கிறோம், எங்கள் இறைவனே மேலும் நாங்கள் தாங்க இயலாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தி விடாது, எங்களால் முடியாத அளவு சுமத்திடாது. நானே வக்கில்லாமல் இருக்கேன், ஏன்னா போய் ஏன்டா இந்த அநியாயம் நடக்குது, அந்த அநியாயம், இதெல்லாம் தடுக்கலையான்னு என்கிட்ட கேட்டுறாத, என்னாலே முடியாது, எங்களை பொறுத்தருள்வாயாக, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு எங்களை சகிச்சுக்கோ, எங்களுக்கு பூமியில் சொருகிறாத, எங்கள் மேலகி ஏதோ ஒரு மலை இறக்கிறாத, எங்களுக்கு மன்னிப்பு வழங்க, கண்டிப்பாக எங்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுத்துரு, எங்கள் மீது கருணை பொழிவாயாக, எப்படியாவது எங்கள் மேலே ரஹமத்தை. அதான் சொன்னால, சொர்க்கத்திலிருந்து ஒருத்தன் வெளியே வரான்ல கடைசியால், என்ன கண்டிஷனில் வெளியே வரான் அவன், நீயே எங்கள் பாதுகாவலனாக இருக்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாற்று. இப்படிப்பட்ட அல்லாஹ் விட்டுட்டு நம்மளுக்கு தர்காவுக்கு போகிறாங்களே, இவங்களை எவ்வளோ முட்டாளுன்னு சொல்கிறது. இந்த தர்காவுக்கு போகிற ஆட்கள் தயவு செஞ்சு அல்லாவை படித்தாங்கன்னா போகிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. இவ்வளோ பெரிய இறக்க குணம் இருக்க ஒருத்தனை விட்டுட்டு நம்ம எங்கே போய் போகிறோம்? சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயாக. அப்போ இந்த வேலை வந்து நமக்கு என்னைக்குமே இருக்கு. எது? இந்த நிராகரிக்கும் தான் சொன்னல, உலகத்துடைய நிர்வாகம் சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்திடம் இருக்கும். அந்த கூட்டத்திடம் இருந்து நிர்வாகத்தை சத்தியத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், எடுத்து அதை நடத்தி அந்த மக்களை நிம்மதியாக வாழ வைக்கணும். இது மிகப்பெரிய ஒரு கடமை. இந்த கடமை செய்யும் போது அவங்க நமக்கு எதிராக செயல்படுவாங்க. அப்போ இந்த மோதல்ல நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை, இல்லைன்னா நாம காலி ஆயிரும். அல்லாஹ்வுடைய உதவி புரியுதா நான் சொல்றது? அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு, இகாமத்தே தீனுக்கு நாம செயல்படும் போது காஃபிர்கள், ஏன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட இருந்தா நீ அந்த நிர்வாகம் வந்து நம்ம கேட்க போறோம். அந்த நிர்வாகம் அவங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அந்த நிர்வாகம் வந்து நீங்க வச்சிருக்க கூடாது, அது நேர்மையா நடத்துறவங்க தான் நடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இது வரும்போது அவங்க விடுவாங்களா? சும்மா விட மாட்டாங்க, சண்டைக்கு வருவாங்க. அப்போ சண்டைக்கு வரும்போது இன்னைக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயா. இந்த போராட்டத்தின் போது தான் இந்த வெற்றிங்கிற அந்த உதவி நமக்கு தேவைப்படும்.
இல்லைன்னா சும்மா இருக்கிற மற்ற முஸ்லீம் அல்லாதவர்களோட நமக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது? ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோட மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது? கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது முடியுது. இது வந்து கடைசியாக இந்த போர்ஷன் இருக்குல்ல, எது காஃபிர்களுக்கு நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாங்க. இது தாலூத்துடைய அந்த கூட்டம் கேட்ட துவா. இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு போகும்போது அவங்க இந்த துவாவை கேட்டாங்க. அந்த துவாவோட பக்ரா அத்தியாயம் முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். இதோட 39வது பாட்டு 39 பகுதியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பக்ரா முடியுது. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் சொன்னல, நீ பண்ண மாதிரி ரிப்பீட் பண்ணி அதை நீங்கள் படித்து பாருங்கள். படிக்கும்போது பக்ரா இப்போ உங்களுக்கு புரியுதான்? ஏன்னா பக்ரா ஃபுல்லாக கிளாஸ் நடத்தியாச்சு. எந்தெந்த கிளாஸில் இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு முட்டுதோ அந்த இடத்துல நீங்கள் அந்தந்த வால்யூமில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாட்லையும் எந்த ஆயத்துலேருந்து எந்த ஆயத்து வரைக்கும் விளக்கம் இருக்குன்னு முன்னாடியே இருக்கும். அதில் பார்த்து எதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். சரியா? அது பார்த்து ஸ்டடி பண்ணுங்கள். குரானுங்கிறது நம்ம மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒவ்வொரு ஆயத்தும் நம்ம மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ நம்ம படித்த ஆயத்து எல்லாம் காமிச்சு இந்த ஆயத்து என்ன பேசுதுன்னு கேட்டால் நமக்கு மைண்டில் இருக்கணும். புரியுதா? அந்த விளக்கங்கள் நமக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான வாழ்க்கை. ஒரு முஸ்லீமாக வாழ்றதுனா இப்படி தான் இருக்கணும். சரியா? வாக்கிர்தாவனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.